கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, ஒருவனும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. இன்னைக்கு மனுஷங்க, பிசாசு, சூழ்நிலைகள் எல்லாம் உங்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் சேதப்படுத்தணும், உங்களை உடைக்கணும், உங்களை வேதனைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லூக்கா 10:19 ஆண்டவர் சொல்லுகிறான், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அவைகள் உங்களை சேதப்படுத்துவதில்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது, உங்களுடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்த முடியாது, உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சேதப்படுத்த முடியாது, குறிப்பாக உங்களுடைய சரத்தை சேதப்படுத்த முடியாது, பிசாசால உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்படின்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறா. ஆகையால் மனுஷனோ பிசாசோ உங்களை சேதப்படுத்த முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் உங்கள் அழிஞ்சிடணும், உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிடணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார். சத்துருகளுக்கு முன்பாக உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். வேதம் முழுவதும் வாஸ்து பாருங்க, அப்படிதான் இன்னைக்கும் சத்துரு உங்களை சேதப்படுத்துவதையெல்லாம். தானியேல் என்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாய் குற்றம் கண்டுபிடித்தார்கள். குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், தானியேல் 6:4 தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தான், குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஜெபம் பண்ணுகிற ஒரே ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை தாவீது மீறிவிட்டான் என்று சொல்லி ராஜாவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். ராஜாவுக்கு தெரியும் தானியேலை குற்றப்படுத்துகிறாங்க. தானியேல் மேலே தேவையில்லாத பழியை சுமத்துறாங்க. வேற வழியே இல்லை. தெரியாமல் ராஜா கையெழுத்து போட்டுட்டார். அந்த கையெழுத்தின்படி தான் செய்து ஆகணும். ஆனால் ராஜா தூங்கலை. சிங்கக்கவியில் தானியேலை போட்டதுக்கு பிறகு ராஜா தூங்கலை. ஒருவேளை அவனுக்கு குரோதம் அவனை சேதப்படுத்தணும்னு நினச்சவங்க ஹாப்பியாக தூங்கியிருப்பாங்க. மறுநாள் காலையில் உரத்த சத்தத்தோடு தானியேல் 6வது அதிகாரம் 22 தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ மனுஷனே, கர்த்தர் உன்னை சேதப்படுத்தாதபடி தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? 23-22 வாஸ்து பாருங்க. ராஜாவே நீர் வாழ்க, சேதம் படுத்தாதபடி, சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பி வாயை கட்டினான். நான் சொல்லட்டுமா, யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த விட மாட்டான். ஒரு பிஸ்னஸ்மேன், அந்த பிஸ்னஸ்மேன் இன்னொரு பிஸ்னஸ்மேனை ஓவர்டேக் பண்ணி நல்லா டெவலப் ஆகிட்டார். ஆனால் அந்த பிஸ்னஸ்மேனால் இவருடைய வளர்ச்சியை தாங்க முடியலை. இவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மாந்திரிக கிரியைகள் எல்லாம் செய்து இவனை டேமேஜ் பண்ணிடணும், அவனுடைய பிஸ்னஸை அழிச்சிடணும், ஒன்னில்லாமாக்கணும். ஆனால் நடந்தது என்ன? மாறா நடந்துச்சு. பிசாசு சொல்லிச்சு, அந்த மனுஷனை ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மந்திரவாதிகிட்ட சொன்னது, கர்த்தர் அந்த மனுஷனோடு இருக்கிறான். இப்போது மந்திரவாதி சொன்னார் இந்த பிஸ்னஸ்மேனை பார்த்து, நீ அவனை ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் சேதப்படுத்த முடியாது. சங்கீதம் 121:6 வாஸ்து பாருங்க. வெயிலாகிலும் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது எல்லாம். வெயிலும் சேதப்படுத்தாது, நிலவும் சேதப்படுத்தாது, மனுஷனும் சேதப்படுத்த முடியாது, பிசாசும் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் வாஸ்து பாருங்க, மார்க் 16வது அதிகாரம் 18 நீங்கள் வாஸ்து பாருங்க. சாவுக்கு ஏதுவான யாரொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இவர்களை சேதப்படுத்தணும், இவர்களை அழிக்கணும் என்று நினைக்கிறவர்கள் சேதப்பட்டு போவார்களாக.
நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்களாக. நீர் இவர்களோடு கூட இருந்து இவர்களை நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். மனுஷங்களுடைய நினைவு உங்களை சேதப்படுத்தாது, பொறாமை சேதப்படுத்தாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.